என்னான்னு இந்த நிலைப்பாட்டில் உங்களுக்கு தெளிவு இல்லாமல் நீங்கள் 1000 பேரோட காலை தொட்டி, சில பேரோட மகான்களை காலை தொட்டினா பறந்து போய் விழுந்திருக்கவங்களாம் பார்த்துருக்கேன். அவங்க ஃபுல் எனர்ஜியில் இருப்பாங்க, காலோட கட்டவரில் டச் பண்ணி அப்படி பறந்து போய் விழுந்தவங்களாம் நான் பார்த்துருக்கேன் என் வாழ்க்கையில். அந்த பவரெல்லாம் உங்களால் தாங்கிக்க முடியாது. லைட்டு வேணும், சூரியன் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. வெறும் இரவில் மட்டும் எப்படி வாழ்கிறது? ஜீவிக்கணுமே நம்ம. பகல் பொழுது வரணும். சூரியனோட நேரடி ரேஸை தாங்கிக்கிற அளவுக்கு இந்த தேகம் வந்துருச்சா? கண்ணாடி போடாமல் சூரியனை நேரில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. எங்கேயோ இருக்குது சூரியன். எத்தனையோ மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சூரிய வெளிச்சத்தை நாம் அனுபவிக்கின்றோம், அதோட பலாபலனை அனுபவிக்கின்றோம். அந்த சூரியனை இந்த ஊனக்கண்ணால் நேரடியாக பார்க்க முடியல, ஒரு கண்ணாடி தேவைப்படுது. அப்படிதான் மகான்களோட சக்திகளும் இறைவனோட சக்தியும் அப்படிதான். நேரடியாக அப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. நேரடியாக நம்ம எடுத்துக்க முடியாதுங்கிறதுக்காக தான் இறைவனுக்கே தெரியும் இந்த தேகத்தை கொடுத்தமே. இறைவன் தானே படைச்சான். அப்போ என்ன பண்ணா, சரி முழுமையாக அரூப நிலையில் ரூபமே இல்லாமல் சூக்ஷமமாக இருக்கக்கூடிய நாம் ஒரு மனிதன்கிற ஒரு ஆப்ஜெக்டை படைச்சிட்டோம். அதில் 2 வேரியேஷன் படைத்தோம், ஆண் பெண். அதுலேயும் 3வது ஒரு வேரியேஷன் வந்து போச்சு. என்ன பண்ணுறது? டிரான்ஸ்ஜெண்டர், ஆணும் பெண்ணும் சேர்ந்த ஒரு கலவையாகவும் வந்தாச்சு. ரைட்டு, ஒரு 3 ஜெண்டர் இருக்குது. அதற்கு அப்பாற்பட்டு விலங்கினங்கள்லாம் இருக்குது. அப்போ நேரடியாக சூக்ஷமமாக இருக்கக்கூடிய நம்மை இவனால் உணர முடியாது. இவன் 5 புலன்களுக்கு நாம் அப்பாற்பட்டு இருக்கோன்னு நினச்ச இறைவன் தான் மனித ரூபம் உள்ள, ஆண் பெண் மனித ரூபம் உள்ள, மனித ரூபம் கலந்த விலங்கு ரூபம் உள்ள தெய்வீக அம்சங்களை படைச்சார். தன்னுடைய சக்தியை முழுமையாக இந்த மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த தேகத்திற்கு அவ்வளோ பவர் இல்லை, தாங்கிக்க முடியாது. இந்த தேகத்தாலான்னு உணர்ந்த இறைவன் தான் தெய்வீக அம்சங்களை படைக்கிறார். இந்த தெய்வீக அம்சங்களில் எண்ணற்ற வடிவங்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வடிவங்கள், ஒவ்வொரு வடிவத்திற்கும் ஒவ்வொரு மாதிரி பவரை வச்சான். யாருக்கு என்ன தேவையோ, நம்ம உண்மையாக சொல்கிறேன், நாமெல்லாம் அருசமயமாகிய ஹிந்து மதத்திலே பிறந்ததற்கு முதல்ல இறைவனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், என்னங்க இத்தனை சாமி இருக்குது, எனக்கெல்லாம் பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்குது, எந்த சாமியை கும்பிட்றதுன்னு கன்ஃபியூஷன் ஆகி நீங்கள் இந்து மதத்தை பல பேர் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிவிட்டு வேறு சில மதத்திற்கு போகிறாங்க. ஓரிரை கொள்கை, ஓரிரை கோட்பாடுன்னு. நம்மளுக்கு தான் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். எந்த சாமியை பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு லட்டு பிடிச்சா லட்டு சாப்பிடுங்க, அல்வா பிடிச்சா அல்வா சாப்பிடுங்க, இல்லை எனக்கு ரவா லட்டு தான் பிடிக்குன்னா ஓகே, இல்லை பூந்தி தான் பிடிக்குன்னா ரைட்டு, எல்லாம் ஸ்வீட்டு தான். பட் இத்தனை வெரைட்டியை கொடுத்ததே நம்ம ஆளுங்க தான், நம்ம ரிஷிகள் தான். அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள். இதில் போய் நம்ம ஆளுங்க குழம்பிடுறான், எந்த சாமி எங்கே கும்பிட்றது? சிவன் கோயில் உள்ளார போனாலே 100 சாமி இருக்குது. எந்த சாமியை எப்படி கும்பிடணுன்னே தெரியாமல் எல்லா சாமியும் ஒரு மாதிரி போய் கும்பிட்டு, இது கோயிலை வளம் வந்தால் நல்லது. அது இந்த பிரம்மீடு ஷேஃபில் கருங்கல்லாம் எத்தியாச்சு. இது ஒரு அறிவியல். பிரம்மீடு ஷேஃபில் கருங்கல். நல்லா புரிஞ்சுங்க, தஞ்சை மாவட்டத்தில் பாறையே கிடையாது. தஞ்சை மாவட்டத்தில் பாறையே கிடையாது. நீங்கள் அப்படி போகணும், இந்த பக்கம் பெரம்பலூர், இந்த பக்கம் திண்டுக்கல் பக்கம் இப்படிலாம் போனீங்கன்னா தான் பாறைகள் இருக்குது, குன்றுகள்லாம் இருக்குது. இது நஞ்சை நிலங்கள் இருக்கிற மாவட்டம். இந்த மாவட்டத்தில் பாறைக்கு வேலை இல்லை. ஆனால் இவனை போய் மெனக்கட்டு பாறையை உடைச்சிட்டு எல்லாம் கருங்கல்ல தான் இவ்வளோ கோயிலையும் கட்டியிருக்கானுங்க. ஆனால் உலகத்திலே கோயில் அதிகமாக இருக்கிறது தஞ்சை மாவட்டம், அதுலேயும் கும்பகோணம் மாநகரம். இங்கே பாறையே கிடையாது. ஆனால் இவன் வேலை மெனக்கட்டு இவனுங்க பாறையை எங்கேருந்தோ போய் ரெடி பண்ணிட்டு எல்லாம் இவ்வளோ பெரிய கோயில். அது எப்படி கட்டினா? ஒரு பிரம்மீடு ஷேஃபில் கட்டி வச்சான். இந்த ஆலயத்தில் பெரிய ஆலயங்கள்லாம் போனீங்கன்னா 3 பிரகாரம்லாம் இருக்கும். 3 பிரகாரம் 5 பிரகாரம் இருக்கிற கோயிலெலாம் இருக்குது. இந்த 3 பிரகாரத்தையும் நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னு வச்சுக்கிங்க, எப்படி பார்த்தாலும் ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஆகிடும் வாக்கிங். இன்றைக்கி மெனக்கட்டு டாக்டர் சொன்னார்னு போய் வாக்கிங்கிற பேரில் ஓடிக்கிட்டு இருக்கீங்க, சுற்றிக்கிட்டு இருக்கீங்கல்ல. இதெல்லாம் அந்த காலத்தில் அவங்க எவ்வளோ திறமையாக நம்ம ஆளுங்க வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். வாக்கிங்கை இப்படி பண்ண, அதுவும் எந்த இடத்துல பண்ணணும்? நீங்கள் எங்கே பண்ணுறீங்க? ஒரு கிரவுண்டில் பண்ணுறீங்க.
இல்லைன்னா ஒரு குட்டையை குளத்தை சுற்றிடுறீங்க. அதுலேயும் அவ்வளோ அக்கப்போ ஒரு பேச்சு. வாக்கிங் போங்கடான்னா 4 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுக்கிட்டு அங்கேருந்து வந்து அப்புறம் கரெக்டாக வந்து வடை பஜ்ஜி எல்லாம் கரெக்டாக வச்சிடறானோ வெளியில். அங்கே கரைச்ச கலோரிஸ் வந்து உடனே ஏற்றிக்கிட்டு தான் வீட்டுக்கே வரீங்க. அது என்னதுக்கு அப்புறம் வாக்கிங் இதுக்கு போய்கிட்டு? வாக்கிங் போனால் முதல்ல பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? சுவாசத்தை நாசி துவாரம் மூக்கு வழியாக இழுத்தா மட்டும்தான் பிராணாசக்தி உடம்புல போகும். வாயு வழியாக காற்றை இழுத்தீங்கன்னா பிராணன் உள்ளார சேராது. இதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. பேசிக்கிட்டு வாக்கிங் பண்ணிங்கன்னா காற்று வாயு வழியாக உள்ளார போகும். நீங்கள் போகிற வாக்கிங் வேஸ்ட். அதனால தான் ஆலயத்திற்குள்ளார கோயிலுக்குள்ளார நீங்கள் போகும்போது பேசாதீங்க, மௌனமாக இருங்க, சிவ சிந்தனையில் இருங்க. இல்லை பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்களா, பெருமானை பற்றி நினச்சிக்கிட்டு இருங்க. அப்படியே நினச்சிக்கிட்டு நீங்கள் சுற்றி வரும்போது என்ன ஆகும்? மூக்கு வழியாக சுவாசம் பண்ணுவீங்க. இந்த பிரம்மீடு ஷேஃபில் ஒரு சக்தியானது குவிஞ்சிருக்கும். நல்லா இழுத்தீங்கன்னா நல்ல பிராணம் கிடைக்கும். எவ்வளோ பெரிய அறிவியலில் இந்த அறிவியல் நம்ம விட்டுட்டோமே. இந்த அறிவியலில் இன்றைக்கி ஃபாலோ பண்ணலை நம்ம. அப்போ இதுக்குள்ளார போகும்போது ஏகப்பட்ட சாமி இருக்குது. எந்த சாமியை எப்படி கும்பிடணும்னு தெரியலங்க. எனக்கு பயங்கர குழப்பமாயிடுச்சு. இப்படி குழம்புறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு சுவாமியும் ஒவ்வொரு தெய்வீக அம்சத்திற்கும் இதுதான் பவர், அந்த அவதாரம் இப்படி தான் தோற்றுவிக்கப்பட்டிருக்குன்னு அழகாக சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன வேணும்? நான் சைவ சாப்பாடு தான் எனக்கு விருப்பப்படுறேன்னா சைவ ஹோட்டலில் போய் சாப்பிட்றணும். நான்வெஜ் ஹோட்டலில் போய் முறையாக உட்காந்துக்கிட்டு முடியாது, எனக்கு சாம்பாரை கொண்டா ரசத்தை கொண்டான்னா நம்ம அறிவாளியா முட்டாளா? கண்டிப்பாக முட்டாள் தானே. கோயில்லையும் அப்படி தான், தெய்வீகத்திலையும் அப்படி தான். எனக்கு கல்வியில் நான் சிறந்து விளங்குன்னா எனக்கு சரஸ்வதி இருக்கா, எனக்கு வந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வேணும்னா அஷ்டலக்ஷ்மி இருக்காங்க. நான் இன்றைக்கு முழுவதுமாக எனர்ஜெட்டிக்காக வாழணுன்னா எனக்கு பெருமாள் இருக்கார், காக்கும் கடவுள் பெருமாள் இருக்கார். நான் காலைல காட்டியும் போய் நான் அவரை சேவித்து நான் ஒரு 3 கரண்டி நான் வந்து இந்த துளசி தீர்த்தத்தை நான் குடித்தேன்னா எனக்கு ஹார்ட் நல்லா இயங்கும். நான் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இயங்கணுன்னா என் ஹார்ட் நல்லா பம்பிங் பண்ணணும். நாங்கள் ஒரு அறிவியலை தானே கோயிலில் வச்சோம். தாமரை இலையில் பச்சையாக இருக்கக்கூடிய சுத்தமான தாமரை இலையில் சுட சுட வெண்பொங்கலை, பசு நெய்யாலான வெண்பொங்கலை அதில் வைக்கும்போது அந்த தாமரை இலையிலே அந்த சூடான பொங்கலோட சாறு இழுக்கப்பட்டு அந்த பொங்கலை சாப்பிட்டுட்டு தீர்த்தத்தை குடித்தவன் வந்து 100 வயசு வாழ்ந்தான். எந்த நோயும் வரல, அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கு இல்லை. எவ்வளோ பெரிய சூக்ஷமம்னு புரிஞ்சுக்கிங்க. நம்மளோட வழிபாடு நிலைகள்லாம் நம்மளாம் போற்றணும், ஆனால் தூற்றுறோம். அது என்னன்னு புரியாமல், அதில் இருக்கக்கூடிய சூக்ஷம அறிவியல் என்னன்னே தெரியாமல் இன்னைக்கு சடங்கு சம்பிரதாயமாக போச்சு. பிளாஸ்டிக் பிளேட்டில் வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கான். எதுக்கு பிரசாதம் கொடுக்கப்பட்டுச்சு? அதுவும் சூடாக தான் நைவேத்தியம் கொடுத்தான். ஏன் கொடுத்தான்னு அவனுக்கும் தெரியல. காலையில் திருப்பள்ளி எழுச்சி பெருமாளுக்குங்க. சிவன் கோயில் போனீங்கன்னா ஒன்றும் பெருசாக இருக்காது. திருப்பள்ளி எழுச்சி பெருமாள் கோயில். ஒரு ஊரில் பெருமாள் கோயிலும் இருக்கும், சிவன் கோயிலும் இருக்கும். அதுதான் ஊர். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேணாம். நான் எதுக்கு தெரியுமா? கோயில் இருந்தால் கோயிலில் போய் அந்த தீர்த்தத்தை வாங்கி காலைல பெருமாள் கோயிலில் நீங்கள் குடிச்சிட்டு அந்த வெண்பொங்கலை சாப்பிட்டா அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா வேலை செய்யலாங்க, எனர்ஜெட்டிக்காக. ஹார்ட்டில் உங்களுக்கு ஆயுசுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ரைட்டு. ஒரு நாள் ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு உண்டான எல்லாத்தையும் எனக்கு காக்கும் கடவுள் பெருமாள் அருள் புரிஞ்சார். எப்படி அருள் புரிஞ்சார்? தீர்த்தமாகவும் அந்த வெண்பொங்கலாகவும் எனக்கு அருள் புரிஞ்சார். 4 மிளகும் 4 பூண்டு இருந்தால் பகைவன் வீட்டில் கை நனைக்கலான்னு ஒரு பழமொழி சொல்லுது. 4 மிளகு 4 பூண்டை மென்று தின்னுட்டு போய் விஷத்தை சாப்பிட்டாலும் அந்த விஷம் நம்ம உடம்புல வராதுன்னு தமிழன் சொல்லி வச்சுருக்கான். அந்த தாங்க அந்த வெண்பொங்கலில் போட்டாங்க. இங்கே வாழ்கிறதுக்கு உண்டான அனைத்து ஆற்றலையும் இந்த காலையில் கொடுத்த கோயிலில் உங்களோட வழிபாட்டில் கிடச்சிச்சு. இதற்கப்புறம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க, இந்த நிகழ்ச்சி அட்டன் பண்ணவங்க யாராக இருந்தாலும் பெருமாள் கோயிலில் உங்களுக்கு பழக்கம் இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவு தாமரை இலைலாம் சாதாரணமாக கிடைக்குங்க. தாமரையில் பச்சை தாமரை இலையை வாங்கி ஏதோ அன்னதானம் அது இதெல்லாம் சரிங்களா, பெருமாள் கோயிலுக்கு அந்த பச்சை தாமரை இலையை வாங்கி கொடுங்க. அதில் பொங்கல் வச்சு கொடுக்க சொல்லுங்கள். இன்றைக்கும் பிரதானமான கோயிலில் இன்றைக்கும் காலைல கொடுக்குறாங்க. பட்
இலை கிடைக்கல, வேறு ஏதோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது சாப்பிட்டா இப்படி ஆகும் உடம்பு. இது அறிவியல். ரைட்டு. சாயந்தரம் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலை டக்கு டக்குன்னு மூடிடுவாங்க, ஒன்றும் பெருசாக இருக்காது. ஈவினிங்கில் நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவருக்கு தான் விசேஷம், சிவபெருமான் தான். திருப்பள்ளி அப்படியே பார்த்தீங்கன்னா பள்ளியறை பூஜை, அர்த்த சாம பூஜை. அர்த்தமுள்ள சாமம் அது. மற்ற சாமத்துக்கெல்லாம் ஒவ்வொரு பேர். ஆனால் இரவு கடைசி சாமத்துக்கு தான் அர்த்த சாமம். ஏன் தெரியுமா? உங்கள் வாழ்க்கை அர்த்தமாக போகுதா, நைட்டு யமன் வந்து உங்களை பிடிச்சிட்டு போகிறானான்னு சொல்கிறது. அதான் அர்த்த சாமம். சிவபெருமானோட ஒரு பாதத்தை எடுத்துகிட்டு வருவாங்க, தெரியுமா? பார்த்துறீங்களா? அர்த்த சாமட்டம் ஏன் எடுத்துகிட்டு வராங்க தெரியாது. எடுத்துகிட்டு வருவாங்க. அம்பாள் சன்னதியில் பள்ளியறை இருக்கும், அங்கே பால் கொடுப்பாங்க. பாலை குடிச்சிட்டு இந்த ஊஞ்சல் ஆட்டி 4 பாட்டு பாடிட்டு பாலை குடிச்சிட்டு சம்பா சாதம் கொடுப்பாங்க. ஈசனுக்கு சம்பா சாதம் ஒன்றும் கிடையாது, சாதாரண வடித்த சாப்பாட்டில், சுட சுட இருக்கிற சாப்பாட்டில் மிளகு, ஜீரகம், உப்பு இதெல்லாம் நல்லா நுணுக்கி ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி பரட்டி வச்சுருப்பாங்க. அவ்வளோதான். இதான் சம்பா சாப்பாடு. இதான் சிவனுக்கு உகந்த சாப்பாடுன்னு எல்லா கோயிலையும் செய்வாங்க. இந்த சாப்பாடு கொஞ்சம் கொடுப்பாங்க. பகல் ஃபுல்லாக நீங்கள் என்னென்னத்தை சாப்பிட்டீங்களோ, எங்கெங்கே போனீங்களோ, அது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுற மாதிரி இந்த வழிபாடு இருக்கும். இந்த வழிபாட்டில் மிகப்பெரிய தத்துவம் இருக்குது. இந்த சுவாசத்தை வந்து 2ஆக சொல்லுவோம், இடகலை பிங்கலைன்னு சொல்லுவோம். இடகலைங்கிறது வந்து அம்பாலாகவும், பிங்கலைங்கிறத வந்து சிவனாகவும் சொல்லுவோம். சுழுமுனைங்கிறது ஜோதி தத்துவம். சிவனும் சக்தியும் சேர்ந்த அர்த்தநாரீஸ்வரர். இந்த மூக்கு சுவாசம். இந்த வழிபாடை எடுத்துங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு அம்பாள்கிட்ட தான் தூக்கிட்டு வருவாங்க சிவனை. பிங்கலையை இடகலையுடன் சேர்த்தால் பள்ளியறை பூஜை நம்ம தேகத்துக்குள்ளார. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் இந்த மூச்சு காற்றை நீங்கள் நினைக்கிற மாதிரி எப்படி மாற்றிடலாம் முடியுமா? முடியாது. மாற்ற முயற்சி பண்ணால் என்ன நடக்கும்? ஹார்ட் வெடிக்கும், வேற ஒன்றும் நடக்காது. மாற்ற முயற்சி பண்ணி ஏதாச்சும் ஒன்று சிறுபுள்ளத்தனமாக செஞ்சோம்னா ஹார்ட் வெடிக்கும், இல்லை ஹை பிபியில் கொண்டு வந்து விடும், தேகத்தை பின்னப்படுத்தும். சுவாசத்தை நாம் அடக்க நினைத்தால் அது நம்மளை ஒரேடியாக அடக்கிடும். சுவாசம் அடங்குவதற்கு உண்டான வழிநிலையை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக அடங்கும். அதுவாக அடங்குனா அழகாக போய் மூச்சு ஒடுங்கி முக்தி அடையலாம். எப்போ நாம் ஒடுக்கணும்னு முடிவு பண்ணுறோமோ அது உங்களை தாண்டி அது உங்களை ஒடுக்கிட்டு உயிரை வெளில எடுத்துகிட்டு போயிடும். ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். பசி வந்தபோது சாப்பிட்டவன் ஆரோக்கியமாக இருக்கான், பசியே இல்லாமல் டயத்துக்கு சாப்பிட்டவன் வியாதியஸ்தனாக இருப்பான். அப்படி தான் அந்த மூச்சோட கதையும். இந்த பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பால் 2 இடத்துல தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. கடைசியாக இழுத்துக்கிட்டு கிடஞ்சின்னு வச்சிங்களேன், பால் ஊற்றி உடையடியாக முடிச்சிடுறது, அவ்வளோதானே. பால் எங்கே கொடுக்குறாங்க? ஒரேடியாக மரணப்படுக்கைக்கு வந்துட்டார், இதுக்கு மேலே தேராதுன்னா பேரப்பிள்ளை எல்லாரையும் கூப்பிட்டு விடு, பாலை எடுத்து ஊற்றுனதும் அதை கடைசியாக பால் ஊற்றியாச்சு. அதுவும் முடியல, அப்புறம் போய் எரிய விட்டாச்சு, எரிச்சாச்சு, இல்லை புதைச்சாச்சு. அடுத்த நாள் பால் தெளின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருப்பான் நம்மால். எவ்வளோ ஒரு அற்புதமான ஃபங்க்ஷன். ஒன்று அந்த எலும்பு கூடலாம் பொறுக்கி வச்சு அதில் பாலை தெளிச்சிடுவான், இல்லைன்னா அந்த சமாதி போட்டு 3 இடத்துல பாலை தெளிச்சிடுவான். பால் பாருங்கள், அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கண்டென்ட். அதனால தான் அவங்களுக்கு வழிபாட்டிலையும் வச்சுருக்காங்க பாலை. அப்போது எவ்வளோ ஒரு மகத்துவம் பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னதுனால சொல்கிறேன்னா, சப்போஸ் நம்ம நைட்டு ஒரே அடியாக இழுத்துக்கிட்டோன்னு வச்சுங்க, நம்மளுக்கு பால் ஊற்றுலையேங்கிற குறை இருந்துடும். அதனால் உங்களுக்கு பிஃபோராகவே கோயிலில் பாலை ஊற்றியாச்சு. குடும்பமே சேர்ந்து ஊற்றின பாலில் கூட நீங்கள் சீக்கிரம் போகணுன்னு அவன் நொந்து ஊற்றுவான். இது வேறு வேலையே இல்லை, இந்த கிளவி இவ்வளோ நாளாக இழுத்துக்கிட்டு இருக்கு, எப்போ தான் சாவுன்னு தெரிலன்னு ஊற்றுவான் ஏதோ அழுத்துக்கிட்டு. ஆனால் சிவபெருமானை வேண்டி ஈசன்கிட்ட படைச்சிட்டு ஊற்றுற பால் அற்புதமான பால். அதனால் இனிமேல் அர்த்த சாமெல்லாம் கரெக்டாக அட்டன் பண்ணி பாலை குடிச்சிடுங்க. கரெக்டு தானே?
பாலை குடிச்சிட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா நைட்டு ஒரேடியாக முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். இதான் உண்மைங்க. இந்த வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிங்க. தூக்கம்ங்கிறது சிறு மரணம். பெரு மரணத்தில் கைகால அசைவு இருக்காது, ஆனால் ஒன்றும் தெரியாது. சிறு மரணத்தில் கைகால அசைவு மட்டும் இருக்கும், மூச்சு ஓடும், ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ரெண்டும் ஏறக்குறைய ஒன்று தான்.